பயோபைத்தனுக்கு அறிமுகம் குறித்த இந்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப்போவது பயோபைத்தனின் முக்கிய அம்சங்கள், லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் டவுன்லோட் மற்றும் நிறுவுவது தொடர்புடைய தகவல், பயோபைத்தன் டூல்களை பயன்படுத்தி ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ ஒரு புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக டிரான்ஸ்லேட் செய்வது. இந்த டுடோரியலை புரிந்துகொள்ள பின்வருவன பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இளங்கலை பயோகெமிஸ்ட்ரி அல்லது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், அடிப்படை பைத்தோன் புரோகிராமிங். அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள பைத்தோன் டியூட்டோரியல்களை பார்க்கவும். இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு ஒஸ் பதிப்பு 1204, பைத்தோன் பதிப்பு 273, ஐபிதான் பதிப்பு 012.1, பயோபைத்தன் பதிப்பு 158. பயோபைத்தன் என்பது கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிக்கான மாடியூல்களின் ஒரு தொகுப்பு ஆகும். பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் க்கு தேவையான மிக அடிப்படை முதல் மேம்பட்ட பணிகள் வரை இதனால் செய்ய முடியும். பயோபைத்தன் டூல்கள் பின்வருவனவற்றிற்கு பயன்படுகின்றன. பார்சிங், அதாவது ஃபாஸ்டா, ஜென்பேங்க் போன்ற பல்வேறு ஃபைல் பார்மேட்டுகளில் இருந்து தகவலை எக்ஸ்ட்ராக்ட் செய்வது, என்சிபிஐ, எக்ஸ்பாசி போன்ற டேட்டாபேஸ் வலைத்தளங்களில் இருந்து டேட்டாவை டவுன்லோட் செய்வது, பிளாஸ்ட் போன்ற பயோஇன்ஃபர்மேட்டிக் அல்காரிதம்களை ரன் செய்வது, சீக்வென்ஸ்களின் மேல் பொது செயல்பாடுகளை செய்வதற்கான டூல்களை இது கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு பின்வருவனவற்றை பெற காம்ப்ளிமென்ட்கள், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். அலிக்ன்மென்ட்களை கையாளுவதற்கான கோடு, பணிகளை தனித்தனி செயல்முறைகளாக பிரிப்பதற்கு வேண்டிய கோடு. டவுன்லோட் க்கு தொடர்புடைய தகவல். பயோபைத்தன் பேக்கேஜ் பைத்தோன் டிஸ்ட்ரிபியூஷன் ன் ஒரு பகுதி அல்ல. அது தனியாக டவுன்லோட் செய்யப்பட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். லினக்ஸ் சிஸ்டமில் நிறுவுதல். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்தி பைத்தோன், ஐபிதான் மற்றும் பயோபைத்தன் பேக்கேஜ்களை நிறுவவும். முன் நிபந்தனையான சாஃப்ட்வேர் தானாகவே நிறுவப்படும். கிராபிக் அவுட்புட்கள் மற்றும் ப்ளாட்களுக்கு கூடுதல் பேக்கேஜ்கள் நிறுவப்பட வேண்டும். Ctrl Alt மற்றும் ட் கீகளை ஒன்றாக அழுத்தி டெர்மினலை திறக்கவும். என் கணினியில் பைத்தோன், ஐபிதான் மற்றும் பயோபைத்தன் ஐ நான் ஏற்கனவே நிறுவிவிட்டேன். ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ தொடங்க டைப் செய்க ஐபிதான். பின் எண்டரை அழுத்தவும். ஐபிதான் ப்ராம்ப்ட் திரையில் தோன்றும். பயோபைத்தனின் நிறுவுதலை சரிபார்க்க ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க இம்போர்ட் பயோ. பின் எண்டரை அழுத்தவும். எர்ரர் மெசேஜ் எதுவும் கிடைக்கவில்லை எனில் பயோபைத்தன் நிறுவப்பட்டுவிட்டது என்று பொருள். இங்கு பைத்தோன் லாங்குவேஜ் கேஸ் சென்சிட்டிவ் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். keywordகள், variableகள் அல்லது functionகளை டைப் செய்யும் போது முன்னெச்சரிக்கையாக இருங்கள். உதாரணத்திற்கு மேலுள்ள வரியில் இம்போர்ட் ல் இ என்பது லவர் கேஸ் லும், பயோவில் ப் என்பது அப்பர் கேஸ் லும் உள்ளது. இந்த டுடோரியலில் ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ டிரான்ஸ்லேட் செய்ய பயோபைத்தன் மாடியூல்களை நாம் பயன்படுத்துவோம். பின்வரும் படிகளை அது கொண்டிருக்கும். முதலில் கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் க்கான ஒரு சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கவும். அடுத்து கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஐ எம்ஆர்என்ஏ ஆக்க டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்யவும். இறுதியாக எம்ஆர்என்ஏ ஐ ஒரு புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக்க டிரான்ஸ்லேஷன் செய்யவும். உதாரணமாக இந்த ஸ்லைடு ல் காட்டப்படும் கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஐ நாம் பயன்படுத்துவோம். அது ஒரு சிறிய புரோட்டீன் சீக்வென்ஸ் க்கு கோடு செய்கிறது. முதல் படி மேலுள்ள கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் க்கு ஒரு சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவது. டெர்மினலுக்கு திரும்பவும். ஒரு சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க பயோ பேக்கேஜ் ல் இருந்து செக் மாடியூல் ஐ இம்போர்ட் செய்யவும். சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் களை சேமித்து செயல்படுத்த செக் மாடியூல் methodகளை தருகிறது. ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க ப்ரோம் bio.seq இம்போர்ட் செக். பின் எண்டரை அழுத்தவும். அடுத்து உங்கள் சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கும் போது ஸ்ட்ராண்ட் ல் alphabetகளை வெளிப்படையாக குறிப்பிடவும். அதாவது அந்த alphabetகளின் சீக்வென்ஸ் நியூக்ளியோடைட்கள் அல்லது அமினோ acidகளுக்கு உண்டான கோடா என குறிப்பிடவும். அதற்கு அல்பாபெட் பேக்கேஜ் ல் இருந்து ஐயூபாக் மாடியூல் ஐ நாம் பயன்படுத்துவோம். ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க ப்ரோம் bio.alphabet இம்போர்ட் ஐயூபாக். பின் எண்டரை அழுத்தவும். செக் மற்றும் ஐயூபாக் மாடியூல்களை லோட் செய்ய இம்போர்ட் மற்றும் ப்ரோம் statementகளை நாம் பயன்படுத்தியுள்ளோம் என்பதை கவனிக்கவும். cDNA என்ற வேரியபிள் ன் உள்
சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ சேமிக்கவும். ப்ராம்ப்ட் ல் சாதாரண stringகளின் உள் எழுதும்போது டைப் செய்க cdna செக். சீக்வென்ஸ் ஐ இரட்டை மேற்கோள்கள் மற்றும் அடைப்புக்குறிகளினுள் எழுதவும். நமது சீக்வென்ஸ் ஒரு டிஎன்ஏ வின் துண்டு என்று நாம் அறிவோம். அதனால் டைப் செய்க ஆர்குமென்ட் ஆக அனம்பிகுவஸ் டிஎன்ஏ அல்பாபெட் ஆப்ஜெக்ட். அவுட்புட் க்கு டைப் செய்க சிடிஎன்ஏ. டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ ஒரு சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஆக அவுட்புட் காட்டும். கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஐ அதற்கு தொடர்புடைய எம்ஆர்என்ஏ ஆக்க டிரான்ஸ்கிரைப் செய்யவும். செக் மாடியூல் ன் built இன் டிரான்ஸ்கிரைப் மெத்தோட் ஐ நாம் பயன்படுத்துவோம். பின்வரும் கோடு ஐ டைப் செய்யவும். வேரியபிள் எம்ஆர்என்ஏ வின் உள் அவுட்புட் ஐ சேமிக்கவும். ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க எம்ஆர்என்ஏ cdna டாட் டிரான்ஸ்கிரைப் ஓப்பன் மற்றும் குளோஸ் பேரெந்தீசஸ். பின் எண்டர் ஐ அழுத்தவும். அவுட்புட் க்கு டைப் செய்க எம்ஆர்என்ஏ. பின் எண்டர் ஐ அழுத்தவும். அவுட்புட் ஐ கவனிக்கவும். டிஎன்ஏ சீக்வென்ஸ் ல் தியோமின் க்கு பதிலாக யூரசில் ஐ டிரான்ஸ்கிரைப் மெத்தோட் வைக்கிறது. அடுத்து இந்த எம்ஆர்என்ஏ ஐ அதற்கு தொடர்புடைய புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக்க டிரான்ஸ்லேட் மெத்தோட் ஐ பயன்படுத்தவும். பின்வரும் கோடு ஐ டைப் செய்க. புரோட்டீன் mRNA டாட் டிரான்ஸ்லேட் ஓப்பன் மற்றும் குளோஸ் பேரெந்தீசஸ். பின் எண்டர் ஐ அழுத்தவும். ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ சரியாக குறிப்பிடவில்லை எனில் நிலையான ஜெனடிக் கோடு ஐ பயன்படுத்தி டிரான்ஸ்லேட் மெத்தோட் டிரான்ஸ்லேட் செய்கிறது. அவுட்புட் ஒரு அமினோ ஆசிட் சீக்வென்ஸ் ஐ காட்டுகிறது. டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட சீக்வென்ஸ் ல் ஸ்டாப் கோடான்களின் இருப்பு பற்றிய தகவலை அவுட்புட் காட்டுகிறது. புரோட்டீன் சீக்வென்ஸ் ன் இறுதியில் இருக்கும் அஸ்டெரிஸ்க் ஐ கவனிக்கவும். அது ஸ்டாப் கோடான் ஐ குறிக்கிறது. மேலுள்ள கோடு ல் டிரான்ஸ்கிரிப்ஷன் க்கு ஒரு கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஐ நாம் பயன்படுத்தியுள்ளோம். பயோபைத்தோன் ல் கோடிங் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ல் மட்டுமே டிரான்ஸ்கிரைப் மெத்தோட் வேலை செய்கிறது. ஆனால் உண்மையான உயிரியல் அமைப்புகளில் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் உடன் தொடங்குகிறது. நீங்கள் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் உடன் தொடங்கினால் டெர்மினலில் காட்டப்பட்டுள்ளபடி ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தோட் ஐ பயன்படுத்தி அதை கோடிங் ஸ்ட்ராண்ட் ஆக மாற்றவும். கோடிங் ஸ்ட்ராண்ட் க்கு மேலே காட்டப்பட்டுள்ளபடி அடுத்து வரும் கோடு ஐ பின்பற்றவும். பயோபைத்தோன் ல் உள்ள methodகளை பயன்படுத்தி ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ ஒரு புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக மாற்றியுள்ளோம். இந்த கோடு ஐ பயன்படுத்தி எந்த அளவுள்ள டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐயும் ஒரு புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக டிரான்ஸ்லேட் செய்ய முடியும். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது பயோபைத்தோன் ன் முக்கிய அம்சங்கள் லினக்ஸ் ஒஸ் ல் டவுன்லோட் மற்றும் நிறுவுதலுக்கு தொடர்புடைய தகவல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் க்கு ஒரு சீக்வென்ஸ் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவது டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ எம்ஆர்என்ஏ ஆக்க டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்வது எம்ஆர்என்ஏ ஐ புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக்க டிரான்ஸ்லேஷன் செய்வது. பயிற்சியாக கொடுக்கப்பட்டுள்ள டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஐ புரோட்டீன் சீக்வென்ஸ் ஆக டிரான்ஸ்லேட் செய்யவும். அவுட்புட் ஐ கவனிக்கவும். புரோட்டீன் சீக்வென்ஸ் தன்னுள் ஸ்டாப் கோடான் ஐ கொண்டுள்ளது. இயற்கையில் நடப்பது போல பிரேம் ல் முதல் ஸ்டாப் கோடான் வரை டிஎன்ஏ ஐ டிரான்ஸ்லேட் செய்யவும். நீங்கள் செய்த பயிற்சி பின்வரும் கோடு ஐ கொண்டிருக்க வேண்டும். டிரான்ஸ்லேட் மெத்தோட் ல் to stop ஆர்குமென்ட் ஐ நாம் பயன்படுத்தி இருப்பதை கவனிக்கவும். அவுட்புட் ஐ கவனிக்கவும். ஸ்டாப் கோடான் டிரான்ஸ்லேட் செய்யப்படவில்லை. உங்கள் புரோட்டீன் சீக்வென்ஸ் ன் இறுதியில் ஸ்டாப் சிம்போல் சேர்க்கப்படவில்லை. இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.